வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன். ரவா லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்: 1 கப் ரவை எடுத்து வச்சிருக்கேன். அதே கப்பில் சர்க்கரை 3/4 கப் எடுத்து வச்சிருக்கேன். காய வைக்காத பால் 1 கப், நெய், கொஞ்சமாக முந்திரி, 1 சிட்டிகை ஏலக்காய் தூள். கடாய் சூடேறிடுச்சு, நெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா காஞ்சிருச்சு. அதில் முந்திரி போட்டு நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ முந்திரியை எடுத்துடலாம். முந்திரியை வறுத்த கடாயிலேயே ரவையை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரவையை நல்லா வறுத்துக்கலாம். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும். ரவை நல்லா வறுந்துருச்சு. நெய் கொஞ்சமாக ஊற்றி இன்னும் கொஞ்சம் வறுக்கலாம். ரவையை நல்லா வறுத்துக்கணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைனா பச்சையாகவே ரவையை சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதனால் நல்லா வறுத்துக்கோங்க ரவையை. ரவை நல்லா வறுந்துருச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த ரவை கூட நம்ம எடுத்து வச்ச 3/4 கப்பு சர்க்கரையை போட்டு நல்லா கலரிக்கலாம். இது கூடவே ஏலக்காய் தூள், வறுத்து வச்சிருக்க முந்திரி ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்து வச்சுட்டு பால் காய வச்சுக்கலாம். இப்போது பாலை நம்ம முன்னாடியே காய வச்சிட்டோம்னா அது ஆறிடும். ஆறின பாலை ரவையில் ஊற்றி உருண்டையாக பிடிச்சோம்னா அது உருண்டையாகவே வராது, உடஞ்சி போயிடும். உருண்டை ரவா லட்டு மாதிரி இருக்காது பார்க்க. அதனால் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பாலை காய வச்சுக்கலாம். தண்ணியெல்லாம் ஊற்றாமல் பாலை காய வச்சுக்கலாம். பால் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம ரவை சர்க்கரை எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் பாலை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பால் ஊற்றுனா போதும், ரொம்ப நிறைய ஊற்ற வேணாம். அதுக்கு கொஞ்சம் பால்லையே நான் 3/4 ரவையை மிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்கள். அதிகமாக ஊற்றிட்டா ரொம்ப இலக்கமாக போயிடும், லட்டு மாதிரி பிடிக்க முடியாது. அப்புறம் பால் ஊற்றின உடனே பிடிச்சிருங்க. அந்த சூட்லேயே பிடிச்சாதான் லட்டு மாதிரி நல்லா வரும். இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிடிச்சிங்கன்னா ரவுண்டாக நல்லா வரும். ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் செய்யக்கூடிய ஸ்வீட் இது. ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.